இந்த மின்பகு கரைசலை பயன்படுத்தி நாங்கள் மின்னை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு மின்வாய்கள் தேவை. அதாவது அந்த கரைசலுக்குள்ள எல்லாம் இருந்து நாங்கள் வெளியே மின்னை அனுப்புவதற்கு எங்களுக்கு கட்டாயம் 2 உலோக மின்வாய்களோ அல்லது வேறு வாயு மின்வாய்களோ அல்லது வேறு மின்வாய்கள் எங்களுக்கு தேவையானதாக இருக்கும். அவை அந்த மின்வாய்களை பற்றிய விடத்தை நாங்கள் அடுத்ததாக பார்க்கிறோம். அவை இங்கே பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு எளிய மின்வாய் எவ்வாறு உருவாக்கப்படுதுங்கிறத இந்த படத்தின் மூலம் காட்டப்படுது. அதாவது ஒரு உலோகத்தை அதன் அயன்களை கொண்ட ஒரு கரைசலினுள் நாங்கள் வைப்பமாக உதாரணமாக ஒரு மெக்னீசியம் ஒரு உலோக கோலை நாங்கள் என்னதுக்குள்ள வைக்க போறோம்னு சொல்றோம். மெக்னீசியம் உலோக கோலை மெக்னீசியம் அயன்களை கொண்ட ஒரு கரைசலினுள் Mg2+aqueous. இந்த Mg2+aqueous நாங்கள் எங்க எடுக்கலாம் என்றால் மெக்னீசியம் சல்பேட்டை நாங்கள் நீரில் கலந்து ஒரு மின் பகுபொருள் அவரை தான் நீரில் கரைப்பமாக இருந்தால் எங்களுக்கு Mg2+ கிடைக்கும். அப்ப அந்த சொல்யூஷனுக்குள்ள நாங்கள் இந்த மெக்னீசியத்தை நாங்கள் கொண்டு வெப்பமாக இருந்தால் எங்களுக்கு என்ன நடக்கும்னா இந்த மெக்னீசியம் ஆனது என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா அந்த கரைசலுக்குள்ள நாங்கள் வைக்கக்குள்ள மெக்னீசியத்தை கொண்டு அந்த கரைசலினுள் நாங்கள் வைக்கும் போது அந்த மெக்னீசியம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இலத்திரன்களை இழந்து 2 இலத்திரனை இழந்து Mg2+ ஆக மாறும். மெக்னீசியம் அந்த கோலை நாங்கள் மெக்னீசியம் அயன்களை கொண்ட கரைசலில் வைக்கக்குள்ள மெக்னீசியம் Mg2+ ஆகவும் 2 இலத்திரனாகவும் மாறும். அதே நேரம் இந்த கரைசல் உங்களுக்கு தெரியும் Mg2+ அயன்கள் இருக்கு. அந்த Mg2+ என்ன செய்யும்னா அந்த இலத்திரன்கள் எல்லாம் இந்த கோலில் இப்படி விடப்பட்டிருக்கு. Mg2+ கரைசலில் இறங்க அவர் வெளியேற்றி அந்த இலத்திரன்கள் இந்த கோலில் நிற்கும். ஆக அந்த கரைசல்ல இருக்கிற அந்த Mg2+ அயன்கள் ஓடி சென்று அந்த இலத்திரன்களை வாங்கி அவை மீண்டும் Mg சொலிடாக அந்த கோல்ல படிகிற நிலைமை ஏற்படும். அவை இங்கே 2 தாக்கங்கள் சாத்தியமாக இருக்கும். ஒன்று Mg கோல் Mg2+ ஆக மாறும். அதே நேரம் கரைசலில் உள்ள Mg2+ அயன்கள் அவர் வெளியேற்றிய அந்த இலத்திரன்களை சென்று வாங்கி அவர் மீண்டும் Mg சொலிடாக படினார். அதை நாங்கள் இந்த கரைசலுக்குள்ள இந்த கோலை கொண்டு வைக்கக்குள்ள இந்த 2 தாக்கங்களும் நடைபெற தொடங்கும். ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த Mg Mg2+ ஆக Mg2+aqueous ஆக மாறுற அந்த வீதம் தாக்க வேகமும் Mg2+ இலத்திரன்களை ஏற்று Mg சொலிடாக மாறுற அந்த வேகம் சமனாக வரும் ஒரு நிலைமை ஏற்படும். அதாவது இந்த முத்தாக்கம் Mg solid அந்த மெக்னீசியம் கோல் கரைந்து Mg2+ ஆக மாறுற வேகமும் அதே நேரம் கரைசல்ல இருக்கிற Mg2+ இலத்திரனை வாங்கி கோல்ல Mg சொலிடாக படிகிற வேகமும் அந்த 2 தாக்க வேகங்களும் ஒரு கட்டத்துல சமனாக வரும் நிலைமை அப்படி ஏற்படும். அந்த நிலையை நாங்கள் சொல்றோம் இந்த இயக்க சமநிலை அடைந்திருக்கு. இந்த தொகுதி இயக்க சமநிலை அடைந்திருக்கு. அதாவது 2 பக்கமும் தாக்கம் நடக்குது, ஆனால் 2 வேகமும் சமனாக இருக்கு. முட்டாக்க வேகமும் பிட்டாக்க வேகமும் சமனாக நடக்கிற அந்த நிலைமையை தான் நாங்கள் சமநிலைன்னு சொல்லுவோம். சமநிலையில 2 தாக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. Mg2+ ஆக மாறுறது, Mg2+ திரும்ப Mg ஆக மாறுறது நாங்கள் நடந்து கொண்டிருக்கோம். ஆனால் அது சம வேகத்தில் நடந்து கொண்டிருக்கும். அதால நாங்கள் அதுக்கு என்ன சொல்றோம்னா டைனமிக் ஈக்விலிபிரியம் அல்லது இயக்க சமநிலை என்று நாங்கள் அதை வரையறுக்கிறோம். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை வச்சு
வச்சுக்கொண்டு ஒரு உலோக மின்வாய் எளிய மின்வாய் என்றால் என்னன்றதை நாங்கள் சொல்ல போறோம். ஒரு உலோகமானது அதன் அயன்களுடன் இயக்க சமநிலையில் உள்ள ஒரு தொகுதியை நாங்கள் ஒரு மின்வாயாக நாங்கள் கூறுவோம். ஒரு உலோக மின்வாய், ஒரு உலோகமானது அதனது அயன் கரைசல் இயக்க சமநிலையில் உள்ள ஒரு தொகுதியை நாங்கள் ஒரு மின்வாயாக வரையறுக்க முடியும். A system where the metal is in dynamic equilibrium, அதாவது இயக்க சமநிலை. டைனமிக் என்றது இயக்க சமநிலை, equilibrium. With its ion, அவை இந்த அயன்களோட அவை சமநிலையில இருக்க வேண்டும். Mg என்றால் Mg2+ ஓட சமநிலையில இருக்கும். Cu ஆக இருந்தால் Cu2+ ஓட சமநிலையில இருக்கும். Cu2+ solid, Cu2+ aqueous ஓட சமநிலையில இருக்கும். ஹைட்ரஜனாக இருந்தால் ஒரு பயமின்வாய் H2 gas ஆக இருந்தால் அதோட அயன் H+ aqueous ஓட சமநிலையில இருக்கும். அதைத்தான் நாங்கள் மின்வாய் என்று வரையறுக்கிறோம், உலோக மின்வாய். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த நிலைமையில என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த மெக்னீசியம் வந்து இந்த உலோக கோல்ல வந்து எலக்ட்ரான்களை விட்டுட்டு கரைசலுக்குள்ள Mg2+ ஆக போக இந்த உலோக கோல்ல வந்து மறையேற்றங்கள் உருவாகும். அதே நேரம் இவைய வாங்க கிட்ட வந்து Mg2+ நேரேற்ற கூறுகள் நிற்பினோம், பிளஸ் ஏற்ற கூறுகள் வந்து இவைக்கு பக்கத்துல வந்து நிற்பினோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு அயன் இரட்டை அடுக்கு, ஒரு பிளஸ் ஏற்றத்தை கொண்ட ஒரு லேயரும் மைனஸ் ஏற்றத்தை கொண்ட லேயரும் உங்களுக்கு வர்றதாக இருக்கு. மைனஸ் ஏற்றம் வந்து கோல்ல நிற்கும், பிளஸ் ஏற்றம் கரைசலுக்குள்ள நிற்கும். அப்ப அதால எங்களுக்கு இங்க என்ன வரப்போகுதுன்னு சொன்னா ஒரு அழுத்த வேறுபாடு ஒன்று உருவாக்கப்படுது. இந்த பிளஸ் மைனஸ் ஏற்ற கூறுகள், அதாவது அயன் இரட்டை அடுக்கு ஒன்று ஏற்பட்டு அங்க அந்த மின்வாயில ஒரு அழுத்த வேறுபாடு ஒன்று உருவாகிறதாக இருக்கு. அதான் இந்த காட்டப்பட்டிருக்கு. இந்த மின்வாயில வந்து மைனஸ் ஏற்றங்கள் தங்கி நிற்கும், அதை சுத்தி பிளஸ் ஏற்றங்கள் Mg2+ வந்து சுத்தி வந்து நிற்கும். இந்த பிளஸ் மைனஸ் ஏற்றங்களுக்கு இடையில எங்களுக்கு வந்து ஒரு அழுத்த வேறுபாடு ஒன்று காணப்படும். அதை நாங்கள் சொல்லுவோம் அந்த மின்வாய் அழுத்தம். சரியா? இந்த iron double layer is formed between the electrode and solution. Due to this, charge difference is produced. ஏற்ற வேறுபாடு ஒன்று உருவாக்கப்படுகிறது. This charge difference is called the electrode potential. இந்த ஏற்ற வேறுபாட்டை நாங்கள் அழுத்தம், மின்வாய் அழுத்தம் என்று சொல்லுவோம். ஆகவே ஒரு உலோகத்தை நாங்கள் அந்த உலோக கரைசலினுள், உலோக அயன் கரைசலினுள் வைக்கும் போது எங்களுக்கு ஒரு மின்வாய் அழுத்தம் ஒன்று உருவாக்கப்படுறது உங்களுக்கு தற்போது விளங்கி இருக்கு. அடுத்த பாத்தீங்கன்னா இந்த மின்வாய் அழுத்தம் என்னென்ன காரணிகள்ல தாங்கி இருக்கு என்று பார்த்தோம்னா, முதலாவதாக அமுக்கத்துல தாங்கி. வாயு மின்வாய்களாக இருந்தால் அந்த பயன்படுத்தப்படுற வாயு உதாரணமாக ஹைட்ரஜன் வாயு மின்வாய். அந்த ஹைட்ரஜன் என்ன அமுக்கத்துல இருக்கு என்பதை பொறுத்து அந்த மின்வாய் அழுத்தம் வந்து வேறுபடுறதாக இருக்கு. அதே நேரம் வெப்பநிலையில இந்த மின்வாய் அழுத்தம் வந்து தங்கி இருக்கு. மேலும் சொன்னால் வெப்பநிலை இந்த ஏற்றக்காவிகளின் கதியை மாற்றும். ஆகவே அந்த கோலைக்கு அண்மையில நிற்கிற நேரேற்றங்கள் மறையேற்றங்கள் அளவுகள்ல அது மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆகவே மின்வாய் அழுத்தம் வெப்பநிலை வந்து இந்த மின்வாய் அழுத்தத்துல மாற்றத்தை ஏற்படும். அடுத்த கன்சன்ட்ரேஷன், என்ன செறிவில அந்த மின்பவ பொருள் இருக்குதோ அதுவும் அந்த மின்வாய் அழுத்தத்தை தீர்மானிக்கிறதா இருக்கும். நாங்கள் முதலே பார்த்தோம், அங்க மின்பவ கரைசல் சரிவு கூடும்போது அதை என்ன கடத்து திறன் வந்து அதிகரிக்கும். ஆகவே வந்து இலகுவாக மின்னை கடத்தும். ஸோ அங்க அதை வந்து ஃபாஸ்டா மூவ் பண்ணி வந்து பிளஸ் மைனஸ் அயன்களை ஏற்பது இழப்பது நடைபெறுவதாக இருக்கும். ஆகவே அதுவும் என்ன செய்யணும்னா இந்த அயன் டபுள் லேயர்ல வந்து மாற்றத்தை ஏற்படுத்த மின்வாய் அழுத்தம் வந்து மாறுவதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த காரணிகள் எல்லாத்தையும்
மின்வாய் அழுத்தத்தை மாற்றுவதா நாங்கள் சர்வதேச ரீதியாக சில நியமங்களை நாங்கள் இந்த மின்வாய் அழுத்தத்தை கணிப்பதற்காக பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் நாங்கள் நியம நிபந்தனையாக நாங்கள் இந்த மின்வாய் அழுத்தத்தை அளப்பதற்கு என்னத்தை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் 25 பாகை சி வெப்பநிலை அல்லது 298 கெல்வினையும் 1 atm அமுக்கம் வாயு மின்வாயாக இருந்தால் 1 atm அமுக்கத்தையும் பயன்படுத்துவதோடு அந்த விண்டோ கரைசலின் சரிவை நாங்கள் 1 mol per decimeter cube ஆக நாங்கள் வரையறுக்கிறோம். அப்ப இந்த பாத்தீங்கன்னா ஒரு நியம மின்வாய் எவ்வாறு வரையறுக்கப்படும் என்று பார்த்தோம்னா நியம நிலையில நாங்கள் அந்த மின்வாயை நாங்கள் உருவாக்க போறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் அங்க அளக்கிற மின்வாய் அழுத்தத்தை நாங்கள் ஒரு நியமமான நிபந்தனையில அளக்கிறது. ஏன்னா மின்வாய் அழுத்தம் பல்வேறு காரணிகளால பாதிக்கப்படுவதாக இருக்கு. வெப்பநிலையால, அமுக்கத்தால, சரிவா கன்சன்ட்ரேஷன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா at 298 Kelvin when a metal or gas adsorbed by platinum is immersed in 1 mol per decimeter cube iron solution is called the standard electrode. நியம மின்வாய் என்பது ஒரு மெட்டல் ஒரு உலோகத்தை அல்லது பிளாட்டினத்தால் உறிஞ்சப்பட்ட ஒரு வாயு பிளாட்டினத்தால் புறத்துறிஞ்சப்பட்ட அட்சார்ப்ட் என்றது புறத்துறிஞ்சப்பட்ட வாயுவானது அதனது அயன் 1 mol per decimeter cube 1 mol Bm -3 சரிவுடைய உலோகத்தின் அயன் கரைசலில் வைக்கும்போது அங்க அந்த மின்வாயை நாங்கள் நியம மின்வாயன வரையறுக்கிறோம். அப்ப இதுல ஒரு நியம ஹைட்ரஜன் மின்வாய் உங்களுக்கு காட்டப்படும். அப்ப நியம ஹைட்ரஜன் மின்வாயானது எவ்வாறு உருவாக்கப்படும் சொன்னால் அந்த வெப்பநிலை 298 கெல்வினாக இருக்கும். அங்க செலுத்தப்படுற ஹைட்ரஜன் வாயுவின் அமுக்கம் 1 atm அல்லது 1.01325 தர 15 பாஸ்கல் அமுக்கம் பாஸ்கல்ல சொல்லுவாங்க. அமுக்கத்தில் ஹைட்ரஜன் வாயு இதனூடாக செலுத்தப்படும். அந்த செலுத்தப்படுற ஹைட்ரஜன் வாயு இந்த பிளாட்டினத்தால புறத்துறிஞ்சு அதன் மேற்பரப்புல வைக்கப்பட்டிருக்கும். அந்த ஹைட்ரஜன் பிளாட்டினத்தால உறிஞ்சப்பட்ட ஹைட்ரஜன் H+ இந்த 1 mol per decimeter cube கரைசலோட தொடுக்கையில இருக்கும். இதுதான் எங்களுடைய நியம ஹைட்ரஜன் மின்வாயாக இருக்கு. அப்ப நாங்கள் நியம மின்வாய் என்றதை வரையறுக்கிறோம். ஒரு உலோகம் அல்லது பிளாட்டினத்தால் உறிஞ்சப்பட்ட வாயுவானது அதனது 1 mol per decimeter cube சரிவுடைய அயன் கரைசலினுள் வைக்கப்படுமாக இருந்தால் அதை நாங்கள் நியம மின்வாய் என்று சொல்லுவோம். ஆகவே இந்த நியம நிபந்தனைகளாக நாங்கள் 1 atm அமுக்கத்தையும் 25 பாகை சி வெப்பநிலையையும் அந்த கரைசலின் சரிவு 1 mol per decimeter cube ஆகவும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆகவே நாங்கள் ஒரு நியம நாக மின்வாயை சொல்லுவோமாக இருந்தால் நாகக்கோலை நாங்கள் வைக்க வேண்டும் என்று சொன்னால் Zn2+ நாக கரைசலின் சரிவு 1 mol Dm -3 ஆக இருக்கும். நாகத்தை அந்த 1 mol per decimeter cube கரைசல் சரிவுடைய Zn2+ கரைசலினுள் வைப்பமாக இருந்தால் அந்த வெப்பநிலையை நாங்கள் 25 பாகை சி அல்லது 298 கெல்வின்ல போடுவோமாக இருந்தால் அது எங்களுக்கு நியம நாக மின்வாய் என்று சொல்லுவாங்க. இதே போல நியம மெக்னீசியம் மின்வாய் மெக்னீசியத்தை கொண்டு Mg2+ இந்த 1 mol per decimeter cube சொல்யூஷனுக்குள்ள வைக்கலாம். அங்கே வெப்பநிலையை நாங்கள் 25 பாகை சி பண்ணினோம் என்றால் அது நியம மெக்னீசியம் மின்வாய். இதே மாதிரி நியம செப்பு மின்வாய் அது மாதிரி வாயு மின்வாய் குளோரின் மின்வாயாக இருந்தால் குளோரினை நாங்கள் பிளாட்டினத்தால புறத்துறிஞ்சு அங்கே வச்சுக்கொண்டோம். அப்போ அங்கே சேர்க்கப்படுற அந்த குளோரின் அமுக்கம் என்னவாக இருக்க வேண்டும் 1 atm ஆக அவரை யாரோட தொடுகையில் வைக்கணும்னு சொன்னால் 1 mol per decimeter cube Cl - aqueous-ஓட தொடுகையில் வைக்கணும். வெவ்வாறு நாங்கள் நியம மின்வாய்களை நாங்கள்
உருவாக்க முடியும். அப்ப இப்ப உங்களுக்கு எவ்வாறு ஒரு மின்வாயை நாங்கள் உருவாக்கலாம், அது எவ்வாறு நியம மின்வாயாக நாங்கள் மாற்றலாம் என்பது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிற விடயம் இந்த மின்வாய்களின் வகைகள். இந்த மின்வாய்களை நாங்கள் 4 வகையாக இங்க முக்கியமாக பார்க்கிறோம். முதலாவது உலோக அயன் மின்வாய், மெட்டல் அயன் எலக்ட்ரோட்ஸ். இரண்டாவது உலோக நீரில் கரையாத உப்பு மின்வாய்கள், மெட்டல் இன்சொல்யூபிள் சால்ட் எலக்ட்ரோட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா வாயு மின்வாய்கள், கேஸ் எலக்ட்ரோட்ஸ். அடுத்தது தாழ்த்தேற்று மின்வாய்கள், ரிடாக்ஸ் எலக்ட்ரோட்ஸ். 4 வகையாக இந்த மின்வாய்களை நாங்கள் இங்கு நோக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அதுல நாங்கள் முதல் பார்த்தபடியும் எங்களோட உலோக மின்வாய். அப்ப இந்த உலோக மின்வாயை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இங்க காட்டப்பட்டிருக்கு ஒரு மெக்னீசியம் உலோகத்தை அந்த மெக்னீசியம் அயன் கரைசலுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அங்கே நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கோலில் வந்து மைனஸ் ஏற்றம் விடப்பட அதை சுத்தி நேரேற்றம் வந்து நிற்கிறதாக இருக்கும். Mg2+ கரைசலுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நேரேற்ற கூறுகள் இந்த கோலை சுற்றி வந்து நிற்கும். அதை வந்து ஒரு மைனஸ் ஏற்றமும் பிளஸ் ஏற்றமும் வந்து பக்கத்துல என்ன நிற்கும். ஆகவே அங்க வந்து நாங்கள் ஒரு அயன் இரட்டை அடுக்கு தன்மை வந்து உருவாகும். அப்ப இதால இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு அழுத்த வேறுபாடு வந்து உருவாகும். அப்ப இதை பாத்தீங்கன்னா இது மெக்னீசியத்தை வைத்தவுடன் சிறிய ஏற்றம் தான் அங்க காணப்படுது. அது சமநிலை அடைய ஒரு சிறிது நேரம் விட்ட பின்பு அவதானித்தால் அங்க கூடிய அளவு மைனஸ் ஏற்றமும் அதை சுற்றி பிளஸ் ஏற்றமும் உருவாகி இப்ப இந்த நிலைமை வந்து சமநிலைக்கு வந்துடுது. அதாவது இயக்க சமநிலைக்கு வந்துடுது. மெக்னீசியம் Mg2+ ஆக மாறும் வேகமும் Mg2+ ஆக மாறுற Mg2+ ஆக மாறுற வேகமும் அதே நேரம் Mg2+ Mg ஆக மாறுற வேகமும் வந்து சமனாக வர்ற நிலைமையை தான் நாங்கள் இயக்க சமநிலை டைனமிக் ஈக்விலிபிரியம் சொல்லுவோம். ஸோ அந்த ஈக்விலிபிரியத்தை நாங்கள் இருந்து காட்டுறோம் Mg2+A+ இவ்வாறு வர்ற நிலைமை வரும். அப்ப அந்த நிலைமையில இவ்வாறு அந்த மின்வாய் காட்டப்படுது. அப்ப இது வந்து ஒரு உலோக அயன் மின்வாய் என்று நாங்கள் மெட்டல் அயன் எலக்ட்ரோட். அப்ப அங்க உலோகமானது அதன் அயன்களுடன் இயக்க சமநிலையில இருக்கக்குள்ள இந்த உலோக அயன் மின்வாய் வந்து பெறப்படுது. அந்த மின்வாய் நியமம் என்று நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் அந்த Mg2+ 1 ஆகவும் அந்த வெப்பநிலை 25 பாகை C அல்லது 298 கெல்வினாகவும் காணப்பட வேண்டும். அடுத்த பாருங்க இந்த மெக்னீசியம் மின்வாயும் செப்பு மின்வாயும் இங்கே ஒப்பிடப்படும். உங்களுக்கு தெரியும் இந்த தாக்க வீத தொடர் அல்லது மின் ரசாயன தொடர்ல பாத்தீங்கன்னு சொன்னா மின் ரசாயன தொடர் நாங்கள் இதைத்தான் பார்க்க போறோம். இந்த தாக்க வீத தொடர்ல இந்த மெக்னீசியம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மேல உயர்ந்த மேல இருக்கு. அப்ப அவர் வந்து தாக்குதிறன் கூடினால் யாரை விட CU செப்ப விட. அப்ப இந்த மெக்னீசியம் என்ன செய்யும்னா மேலே இருக்கிறார்கள் இலகுவாக இலத்திரங்களை இழந்து ஒட்சியேற்றம் அடைவினார். மெக்னீசியம் வந்து இலகுவாக இலத்திரங்களை இழந்து ஒட்சியேற்றம் அடைவினார். ஆனால் செப்பு பார்த்தீங்கன்னா விவசாய தொடர்ல கீழே இருக்கு அல்லது உங்களோட தாக்க வீத தொடர்ல கீழே இருக்கு. நீங்க ஓயில படிச்சிருக்கீங்க தாக்க வீத தொடர். அப்ப செப்பு வந்து கீழே காணப்படும். அப்ப செப்பு இங்க இலத்திரனை இழந்து Cu2+ ஆக மாறுற தன்மை வந்து மிக குறைவாக இருக்கு. நாரோட ஒப்படைக்கிறதுனா மெக்னீசியத்தோட ஒப்படை. அப்ப நாங்கள் மெக்னீசியத்தை போல வந்து அயன் கரைசலுக்குள்ள வைக்கல Cu போல வந்து அயன் கரைசலுக்கு வைக்கல இந்த மெக்னீசியத்துல வந்து கூடிய அளவு நேரேற்றமும் மறையேற்றமும் உருவாகும். அதே நேரம் செப்பு குறைவாகத்தான் Cu2+ ஆக மாறும். அதே நேரம் Cu2+ போய் ஏற்று அதை பாங்குற வேகம் குறைவாக இருக்கு. அது அங்க ஒரு குறைந்த அயன்கள் தான் அந்த மேற்பரப்புல காணப்படுவதாகும். செப்பு மேற்பரப்புல மைனஸ் அயன்கள் அதை சுற்றி குறைவான நேர அயன்கள் காணப்படுவதாக இருக்கு. அப்ப ரெண்டு மின்வாயம் ஒப்பிடைக்குள்ள இங்க மின்வாய அழுத்தம் வந்து
இங்க குறைவாக இருக்கிறது உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இங்க வந்து கூடிய அளவு அதாவது அயன் இரட்டை அடுக்கு ஏற்றம் திட்டத்தாங்க இங்க கூடுதலாக இருக்கு. அதோட அப்படியே அந்த செப்புல வந்து குறைவாக இருக்கு. ஆகவே மெக்னீசியம் வந்து இலகுவாக எங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னா இலத்திரன்களை இழந்து எங்களுக்கு ஒட்சியேற்றம் அடைய சப்போட அப்படி. அப்ப அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வினா இங்க போடப்பட்டு இந்த வினாவில் என்ன கேட்கப்பட்டிருக்கா இந்த தரப்பட்ட தொகுதிகள் சமநிலையில இருக்கிறோம். அது இயக்க சமநிலை அடையக்கூடிய தொகுதிகள் இவை என்று கேட்கப்பட்டது. அப்ப இதுல முதலாவது பார்த்தோம்னா நாகத்தை அதன் கரைசல் கரைசலுக்குள்ள வைக்கப்பட்டது. நாகமானது உலோக வெங்காய நாங்கள் ஆக்கியக்குள்ள தான் ஆகுறாங்க கொண்டு ZnSO4 கரைசலுக்குள்ள வைத்தது. இதுல பாத்தீங்கன்னா இந்த ZnSO4 வைத்திருக்கிறோம். அதே நேரம் ஒரு ஊடுமுகவிடம் மென்சாவால பிரிக்கப்பட்டு அங்கால CuSO4 செப்ப தொடுகையில வச்சிருக்கு. CU தொடுகையில இருக்கு. அந்த ரெண்டு மின்வாய்களை இப்ப இணைத்திருக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நாகத்தை ZnSO4 வச்சு செப்பையும் CuSO4 வச்சு இந்த ரெண்டு மின்வாயும் இணைக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா CuSO4 கரைசலுக்குள்ள நாகத்தையும் செப்பையும் வச்சுட்டு அதையும் வந்து ஒரு பேட்டரியால இணைச்சிருக்கிறோம். ஒரு கலத்தை போட்டு ரெண்டையும் இணைச்சிருக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா செப்பு சல்பேட் கரைசலுக்கு CuSO4 கரைசலுக்குள்ள நாம உலோகத்துண்டை போட்டு வச்சிருக்கிறோம். அப்ப இதுல யார் எந்த தொகுதி சமநிலையில இருக்குமென்று கேட்கப்படுது. அப்ப நாங்கள் முதல் பார்த்தோம் எங்களோட உலோக மின்வாய்கள் உருவாகைக்குள்ள இயக்க சமநிலை ஒன்று உருவாகுங்கிறதையே நாங்கள் பார்த்தோம். அது எவ்வாறு உருவாகுதுன்னா அந்த உலோகத்தை அந்த உலோக அயன் கரைசலுக்குள்ள வச்சு சிறிது நேரம் விடுவமாக இருந்தால் அந்த இயக்க சமநிலை. அப்ப இந்த முதலாவது பாத்தீங்கன்னா ஏல அந்த உலோகத்தை அந்த உலோக அயன் கரைசலுக்குள்ள வச்சிருக்கு. ZnSO4 வச்சு இங்க பாத்தீங்கன்னா ZnSO4 CuSO4 வச்சிருக்கு. ஆனால் அதை வெளிச்சுற்றால இணைச்சிருக்கிறோம். அப்ப இங்க என்ன நடக்கும்னா இங்க விடுவிக்கப்படுற இலத்திரங்கள் கரைசலினூடாக போறது விட கடத்தியினூடாக போறது சோர். அப்ப அவையெல்லாம் இதுக்குள்ள அளவோட வைக்கும். அப்ப அங்க சமநிலை ஒன்று வராது. மின்னோட்டம் ஒன்று ஏற்படுறதால சமநிலை என்பது வராது. மின்னோட்டம் இல்லாத நிலையில தான் சமநிலை. அடுத்து பார்த்தோம்னா இது சமநிலையில நிற்க வேண்டாம். அவை வேண்ட உலோகத்தை அவை வேண்ட உலோக கரைசலுக்குள்ள வச்சிருக்கு. ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு வந்து துளையிடப்பட்ட மின்சாவை பயன்படுத்தி இருக்கு. அடுத்து இஞ்சி பார்த்தோம்னா பேட்டரியை கொடுத்து அவை இணைச்சிருக்கிறோம். அவை பேட்டரிக்குள்ளால மின்னோட்டம் ஓடும். பேட்டரி இணைச்சதால மின் ஓடும். ஆகவே அங்க இயக்க சமநிலை பெறப்படாது. அடுத்து பாத்தீங்கன்னா ZnCuSO4 வச்சிருக்கிறான். இந்த Zn என்ன செய்யணும்னா தாழ்நிலையத்தோட மேல இருந்தால் அவர் என்ன செய்யறாருன்னா அந்த CuSO4 நீங்கள் ஒற்றை இடப்பெயர்ச்சி காலம் படிச்சிருந்தீங்க. அதை ZnCuSO4 போட்டால் என்ன நடக்கும்? ZnSO4 ஆகவும் Cu ஆகவும் படிய வைக்கணும். Znோடு போய் Cu-வை அந்த இடத்துல இருந்து இடம்பெயர்த்து செப்பாக படிய வரும். அப்ப இங்க வந்து ஒரு முகத்தாக்கம் வந்து நடக்க போகுது. அவைகள் இயக்க சமநிலைக்கு தகுந்த நிலைமை இருக்கலாம். ஆகவே எங்களுக்கு இயக்க சமநிலையில இருக்கக்கூடிய ஆற்றல்னு சொன்னால் CUமாக இருக்கும். அடுத்த விடத்தை பார்த்தோம்னா ஒரு நியம ஐதரசன் மின்வாய் ஒன்று காட்டப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த நியம ஐதரசன் மின்வாய் என்ன மாதிரி உருவாக்கப்படுறது. இந்த நியம ஐதரசன் மின்வாயின் பயன்பாடு என்னன்னு பார்த்தோம்னா சரியா, அதாவது இங்க நாம மின்வாய் அழுத்தம் ஏற்படுது என்று பார்த்தோம். ஒரு அயன் கரைசலுக்குள்ள அந்த மின்வாயின் என்ன உலோகத்தை நாங்கள் பயன்படுத்துறோமோ அந்த உலோகத்தின் அயன் கரைசலுக்குள்ள Zn2+A நாகத்தை வச்சோம்னு சொன்னால் அங்க ஒரு
மின்வாய் அழுத்தம் அதாவது உலோகத்துல மைனஸ் தன்மையும் ஏற்றமும் அதை சுற்றி பிளஸ் தன்மையும் உருவாகும். அதனால அந்த அயன் இரட்டை எடுத்தால் அயன் டபுள் லேயர் அதில் ஒரு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து உருவாக்கப்படுதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை எவ்வாறு அளவிடுவது? How to measure that electrode potential? ரெண்டு பார்த்தோம்னா இந்த அழுத்த வேறுபாடு ரெண்டு இந்த அயன்களுக்கும் அயன் லேயர்ஸுக்கும் இடையான அழுத்த வேறுபாட்டை நாங்கள் அளக்க வேண்டும்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் தெரியும் போல்ட்ஸ்மானி தான் அழுத்த வேறுபாட்டை அளப்பதற்கான கருவி. இப்போ போல்ட்ஸ்மானின் ஒரு முடிவிடத்தை நாங்கள் இந்த உலோக கோளுக்கு கொடுக்கலாம், மற்ற முடிவிடத்தை இந்த அயன் கரைசலுக்குள்ள தான் வைக்க வேணும். ஆனால் அந்த முடிவிடம் வந்து ஒரு உலோகத்தாலானதாக செப்பு தான். செப்பு பொதுவாக நாங்கள் நேற்று நம்பியாக செப்பை பயன்படுத்தும். அந்த செப்பை நாங்கள் இந்த சொல்யூஷனுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணிடல, அதுலேயும் ஒரு அயன் டபுள் லேயர் வந்து உருவாகும். அதே நேரம் இந்த முடிவிடத்தை சரியாக நாங்கள் அந்த பிளஸ் ஏற்றத்தை நோக்கி கொண்டு வர்றது கஷ்டம். ஒரு உலோகம் தான் திரும்பவும் அந்த முடிவிடமாக கரைசலுக்குள்ள வைக்கப்பட வேண்டும். அந்த உலோகத்துல திரும்பவும் இவ்வாறான அந்த உலோகத்தை சுற்றி ஒரு அயன் இரட்டை அடுக்கு உருவாகும். ஆகவே நாங்கள் அந்த அழுத்த வேறுபாடை சேர்த்துதான் நாங்கள் இந்த போல்ட்ஸ்மானி எங்களுக்கு அளவிடுவதாக இருக்கும். அது எங்களுக்கு ஒரு முடிவிடம் தான் எங்களுக்கு இந்த சரியானதாக இருக்கு. மற்ற முடிவிடத்தை வந்து நாங்கள் இங்க கொண்டு அதோட இணைச்சு நாங்கள் அந்த வோல்டேஜை கணிக்கிறது, அழுத்த வேறுபாடை கணிப்பது தனி மின்வாயின் அழுத்தத்தை நாங்கள் நேரடியாக போல்ட்ஸ்மானியை அதில் இணைத்து அளவிட முடியாது. அப்ப அதாவது என்ன செய்யறோம்னு சொன்னால் ஒரு மாற்றேற்று மின்வாய் அல்லது ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் பயன்படுத்தி அது சார்பாக இந்த மின்வாயின் அழுத்தத்தை நாங்கள் அளக்கலாம். அப்ப அந்த மாற்றேற்று மின்வாயாக எங்களுக்கு நாங்கள் ஸ்டாண்டர்டாக பாவிக்கிற மின்வாய் வந்து இந்த நியம ஐதரசன் மின்வாய். இந்த நியம ஐதரசன் மின்வாய் உங்களுக்கு என்னென்று உருவாக்கப்பட்டிருக்கிறது தெரியும். அப்ப இந்த ஐதரசனை வந்து நாங்கள் பிளாட்டினத்தால புறத்துறைஞ்சி அந்த ஐதரசன் H+ அயன்கள் 1 mol per decimeter cube கரைசலுக்குள்ள அந்த அப்சர்வ் பண்ணப்பட்ட ஐதரசனை நாங்கள் தொடுகையில வெப்பமாக இருந்தால் 298 கெல்வினையும் 1 atm வாயுடைய அமுக்கத்தை 1 atm ஆக இருந்தால் அது நியம ஐதரசன் மின்வாயாக இருக்கும். அந்த மின்வாய் சார்பாகத்தான் நாங்கள் இந்த மின்வாய்களின் அழுத்தங்களை அளப்பதாக இருக்கும். அப்ப இந்த மின்வாய் சார்பாக இவரை அளக்க எங்களுக்கு நாங்கள் நிறைய இருக்கிற இந்த நியம ஐதரசன் மின்வாய் அங்கேயும் அதே நாங்கள் கரைசலுக்கு வைக்கல அங்கேயும் ஒரு மின்வாய் அழுத்தம் தரும். இந்த ஐதரசனுக்கும் இந்த பிளாட்டினம் கோளுக்கும் அந்த கரைசலுக்கும் இடையில ஒரு ஏற்ற இரட்டை அடுக்கு ஒன்று ஏற்படும். அப்ப அங்கேயும் ஒரு சிறிய மின்வாய் அழுத்தம் கொண்டு உருவாகும். ஆனால் இதையோடு ஒப்படைக்கல இங்க உருவாகிற அழுத்தம் வந்து ஓரளவுக்கு புறக்கணிக்கலாம். அப்ப அதனால நாங்கள் இந்த நியம ஐதரசன் மின்வாய் அழுத்தத்தை 25 பாயசீலம் 1 atm அமுக்கத்தில் 0 வோல்ட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அவர் சார்பாக நாங்கள் இந்த மின்வாயின் அழுத்தத்தை அளப்பதாக இருக்கும். அப்ப எங்களுக்கு சுகமாக இவர் 0 என்று சொன்னால் இவர் சார்பாக அந்த காற்று அழுத்த வேறுபாடு இந்த மின்வாயின் அழுத்த வேறுபாட்டையே தரும். ஏன்னு சொன்னால் இவர் 2 பேருக்கு வித்தியாசத்துக்கு இந்த தரப்பு இவற்றை 0 என்று வைக்கிறபடியால எங்களுக்கு பரபர வாசிப்பு அந்த மின்வாய் அழுத்தமாக எங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த நியம ஐதரசன் மின்வாயை பயன்படுத்தி நாங்கள் how to measure the electrode potential. இந்த மின்வாய் நாங்கள் எவ்வாறு அந்த அழுத்தத்தை அளப்பதற்கு பாவிக்கிறோம் சொன்னால் இந்த நியம ஐதரசன் மின்வாயை நாங்கள் எடுக்கிறோம். எங்களுக்கு அழுத்தம் காணப்பட வேண்டிய அந்த மின்வாயை எடுக்கும். அப்ப இங்க காட்டப்பட்டிருக்கு ஒரு மெக்னீசியம் மின்வாய் நியம மெக்னீசியம் மின்வாய் இருக்கு. மெக்னீசியத்தை வந்து மெக்னீசிய போல Mg2 + aqueous இருக்குன்னு வைக்கிறோம். அது சரிவு வந்து 1 mol
இங்க பார்த்தோம்னா இங்க இருக்கிற அந்த மின்காவு பொருள் வந்து H plus aqueous ஆக இருக்கு. ஸோ அந்த மின்காவு பொருள்கள் வந்து வேறு வேறையாக இருக்கிறதால இந்த ரெண்டு மின்காவு பொருள்களுக்கு இடையில அந்த ஏற்ற வேறுபாடு வந்து காணப்படும். அந்த ஏற்ற வேறுபாட்டை நாங்கள் திரவ சந்தி அழுத்தம் சொல்லுவோம். வெவ்வேறு மின்காவு கரைசல்கள் பயன்படுமாக இருந்தால் அந்த மின்காவு கரைசல்களுக்கு இடையில காணப்படுற ஏற்ற வேறுபாட்டை நாங்கள் திரவ சந்தி அழுத்தம் என்று சொல்லுவோம். அந்த திரவ சந்தி அழுத்தம் எங்களோட அந்த மின் அழுத்த வேறுபாடுல ஒரு பாதிப்பை கொடுக்கும். அதை நாங்கள் மினிமைஸ் பண்றது, அதை வந்து குறைப்பதற்காக இந்த ரெண்டு மின்வாய்களையும் நாங்கள் என்ன செய்யறோம்னா உப்பு பாலத்தால் இணைக்கிறோம். உப்பு பாலம் என்பது அது KCl அல்லது NH4Cl அல்லது NH4NO3 இந்த அயன்களின் பிளஸ் அயனின் மைனஸ் அயனின் மொபிலிட்டி ஸ்பீட் அதாவது அசைகிற வேகங்கள் கிட்டத்தட்ட சமனாக இருக்கிற கூறுகளை நாங்கள் தெரிவு செய்து இந்த உப்பு பாலத்தை அமைப்பதாக இருக்கு. அப்ப உப்பு பாலம் வந்து இதுல அதாவது ஜெலி போன்ற ஏகாரை நாங்கள் இந்த வடிவ குழாயில நிரப்பி அதுக்குள்ள நாங்கள் KCl அல்லது NaCl அல்லது அமோனியம் நைட்ரேட் போன்ற உப்புக்களை அந்த ஜெலியினுள் சேர்த்து அதை நாங்கள் இந்த ரெண்டு சைட்லையும் வந்து சிறிய பஞ்சை வைத்து நாங்கள் அதை இந்த ரெண்டு கரைசலையும் தொடுக்க வைப்பமாக இருந்தால் அதுதான் நாங்கள் உப்பு பாலம் சொல்லுவோம். அப்ப அந்த உப்பு பாலம் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ரெண்டு சொல்யூஷன்லயும் ஏற்ற நடுநிலை தன்மையை பண்றதுக்கு உதவியாக இருக்கும். அதாவது இங்க ஏற்றம் பிளஸ் ஏற்றம் கூடவாக இருந்தால் அது என்ன செய்யணும்னா இதுக்குள்ளால அங்க இருக்கிற பிளஸ் ஏற்றம் கூட இங்க தள்ளி இந்த பிளஸ் ஏற்றத்தை வந்து என்ன செய்யும் இங்க ஒரே அளவாக கொண்டு அதே மைனஸ் ஏற்றம் இங்க கூடவாக இருக்கணும்னா இந்த இதுக்குள்ள இருக்கிற மைனஸ் ஏற்றம் கூட இங்க இறக்கி இங்க இருக்கிற மைனஸ் ஏற்றத்தையும் அங்க இருக்கிற மைனஸ் ஏற்றத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். ரெண்டு சைட்லயும் வந்து அந்த ஏற்ற நடுநிலை தன்மையை பண்றதுக்கு இந்த உப்பு பாலம் முக்கியமானது. இது என்ன செய்யுதுன்னா திரவ சந்தி அழுத்தத்தை லிக்விட் ஜங்ஷன் பொட்டன்ஷியலை அது வந்து மினிமைஸ் பண்ணுது, குறைக்குது, ஜீரோவுக்கு பண்றதுன்னு நாம சொல்லலாம். உப்பு பாலத்தின் மிக முக்கியமான பயன்பாடு அதாக இருக்கு. எங்கட சாதாரணமாக நாங்கள் லேபில் இந்த உப்பு பாலத்தை நாங்கள் செய்வோமா இந்த ப்ராக்டிக்கல்ல என்னத்தை பயன்படுத்துறோம்னா ஒரு ஃபில்டர் பேப்பரை எடுக்கும் இவ்வாறு ஒரு யூ வடிவில் வெட்டிட்டு அந்த ஃபில்டர் பேப்பர்ல நாங்கள் KCl அல்லது NaCl அந்த ஃபில்டர் பேப்பரை தோய்த்து எடுத்தோம்னா இந்த K பிளஸ் அயன்களும் Cl மைனஸ் அயன்களும் அங்கே நிற்கும். அதையே கொண்டு அந்த ரெண்டு தூதியை இணைத்து நாங்கள் அந்த ஃபில்டர் பேப்பரை இதுக்கு இடையில இணைத்து விடும். அப்போ அது வந்து சாதாரணமாக எங்களோட லேபில் நாங்கள் உடனடியாக இந்த உப்பு பாலம் தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஃபில்டர் பேப்பரை பயன்படுத்தி நாங்கள் செய்யலாம். அந்த வகையில் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உப்பு பாலத்தின் பயன்பாடு உங்களுக்கு விளங்கி இருக்கும். உப்பு பாலமானது ரெண்டு கரைசல்களும் ஏற்பட்ட அந்த ஏற்ற வேறுபாட்டு நிலைமையை நீக்கி திரவ சந்தி லிக்விட் ஜங்ஷன் பொட்டன்ஷியலை வந்து மினிமைஸ் பண்ண பயன்படும். அப்ப இந்த உப்பு பாலத்தால் இணைத்து போட்டு நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் இந்த ரெண்டு முடிவிடங்கள் இது பிளாட்டினம் கம்பி இந்த மேல போகுது அதனால இந்த மெக்னீசியத்தின் இந்த ரெண்டு முடிவிடங்களையும் நாங்கள் என்ன செய்யறோம் வோல்ட் மானியால இணைக்கிறோம். இதை வந்து வோல்ட் மானி உங்களுக்கு காட்டப்பட்டு வோல்ட் மானியால இணைச்ச வேண்டாம் வோல்ட் மானியால இணைக்க வேண்டாம் இந்த வோல்ட் மானி என்னத்தை காட்ட வேண்டாம் இந்த ரெண்டு மின்வாய்களுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாட்டை காட்டும். அவங்களுக்கு என்ன அதாவது நியமாயிரசன் மின்வாய் அழுத்தம் 0 என்று நாங்கள் வேற எடுத்திருக்கிறோம். ஆகவே இந்த போஸ்ட்மானி காட்டுற அந்த வாசிப்பு வந்து இந்த நியம மெக்னீசியம் மின்வாய் நியம மின்வாய் அழுத்தமாக எங்களுக்கு இருக்கு. நாங்கள் போஸ்ட்மானியை பாவிக்கிறதால போஸ்ட்மானியை வந்து தடை கூடியது. அப்ப அங்க வந்து மின்னோட்ட கலங்களால மிக குறுகிய அளவு மின்னோட்டம் தான் போகும். ஆகவே உண்மையில இந்த கலங்கள் ரெண்டும் இப்ப வந்து இயங்காத ஒரு தன்மை தான் அங்க காணப்படும். அவைகளுக்கு அந்த அழுத்த வேறுபாடு இந்த ரெண்டு மின்வாய்களுக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடாக எங்களுக்கு இருக்கும்.
அப்ப இதே நாங்கள் பூஜ்ஜியமாக இருப்பதால எங்களுக்கு காற்ற வாசிப்பை பயன்படுத்தி நாங்கள் அந்த நியம மக்னீசியம் மின்வாயில நியம மின்வாய் அழுத்தத்தை நாங்கள் அளக்கக்கூடியதாக இவ்வாறு நாங்கள் வேற வேற மின்வாய்களை மாற்றி மாற்றி செப்பு மின்வாய், குளோரின் மின்வாய், ஆக்சிஜன் மின்வாய், மெக்னீசியம் நாக மின்வாய் போன்றவற்றின் மின்வாய் அழுத்தங்களை நாங்கள் இந்த நியம ஹைட்ரஜன் மின்வாயை பயன்படுத்தி நியம மின்வாய்களின் அழுத்தங்களை நாங்கள் அளக்கக்கூடியதாக இருக்கும். நியம ஹைட்ரஜன் மின்வாயை மாற்றேற்று மின்வாய் அல்லது ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடாக பயன்படுத்தி நாங்கள் அளந்தமாக இருந்தால் அதான் நியம மின்வாய் அழுத்தங்களாக இருக்கும். அவ இதுல ஒரு வினா போடப்பட்டிருக்கு. ஒரு உலோகத்தை அந்த அயன்களை கொண்ட கரைசல்கள் வைக்கும் போது ஒரு அழுத்த வேறுபாடு உருவாகும். அப்ப அந்த அழுத்த வேறுபாடு எவ்வாறு உருவாகுது உங்களுக்கு கேட்டிருக்கலாம். அப்ப நீங்கள் நான் முதல் சொன்ன அதே எக்ஸ்பிளனேஷனை நீங்க வந்து சொல்றதாக இருக்கிறேன். என் உலோகம் என்றால் உலோகமானது இலத்திரன் இழந்து என் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இழந்து Mn பிளஸ் ஆக மாறும். ஏகோஸ் ஆக அது நீர்க்கரைசல் தெரியும். M solid ஆனது Mn பிளஸ் ஏகோஸ் ஆக மாறும். அதே நேரம் கரைசல்ல இருக்கிற N பிளஸ் ஏகோஸ் n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வாங்கி N solid ஆக மாறும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் பின்னர் இந்த ரெண்டு தாக்கங்களும் சம வேகத்தில் நடைபெறும் நிலைமை ஏற்படும். அந்த நிலையில இந்த கோள மறையேற்றமும் அதனை சுற்றி ஒரு நேரேற்றமும் பிக்ஸ்ட் ஆக வர்ற நிலைமை அதாவது அதுல மாற்றம் இருக்காது. என்றால் வேகம் வந்து சமம். அந்த நிலையில அந்த ரெண்டு அயன் இரட்டை அடுக்குகளுக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு தான் அந்த மின்வாய் அழுத்தம் என கூறப்படும். எவ்வாறு ஒரு உலோகமானது அதன் அயன் கரைசலுடன் வைக்கப்படும் போது மின்வாய் அழுத்தம் உருவாக்கப்படுகிறது என்பதை நீங்கள் விளக்குவீர்கள். அடுத்தது தரப்பட்ட உலோகத்துக்கான இந்த அழுத்த வேறுபாட்டின் பருமனை துணியின் காரணிகள். இந்த அழுத்த வேறுபாடு எந்தெந்த காரணிகள்ல தாங்கி இருக்கு அதை நாங்க பார்க்கிறாங்க. வாயு மின்வாய்களாக இருந்தால் அந்த அமுக்கம் அந்த சரிவு கரைசல்ல அந்த அயன்கள் சரிவுல தாங்கி இருக்கு, வெப்பநிலையில தாங்கி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அழுத்த வேறுபாட்டு எவ்வாறு அளவிடப்படலாம் என்பதை விளக்குகிறார். அதை நாங்கள் இப்ப பார்த்திருக்கிறோம். நியம ஹைட்ரஜன் மின்வாயை நாங்கள் ஒரு மாற்றேற்று மின்வாயாக பயன்படுத்தி அகற்ற மின்வாய் அழுத்தத்தை பூஜ்ஜியம் என கொண்டு அவர் சார்பாக நாங்கள் இந்த மின்வாய் என்ற அழுத்தத்தை நாங்கள் அளவிட முடியும். நீங்கள் அந்த படத்தை கீறி நான் முதல் விளங்கப்படுத்தின மாதிரி அந்த படத்தை கீறி போட்டு அந்த ஹைட்ரஜன் மின்வாய் சார்பாக இவற்றை மின்வாய் அழுத்தம் வந்து அளக்கப்படுவதாக நீங்கள் விளக்கத்தை கொடுக்க முடியும். அடுத்த விடயத்தை பார்ப்போமாக இருந்தால் சில நியம மின்வாய் அழுத்தங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா உலோக அயன் மின்வாய்களுக்கான சில நியம மின்வாய் அழுத்தங்கள் உங்களுக்கு தரப்படும். இங்க பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் மின்வாய், உலோக மின்வாய், அந்த மின்வாய் அழுத்தம் ஹைட்ரஜனை நியமமாக பாவித்த அழுத்தம் வந்து 2.37 வோல்ட்டாக இருக்கு. அதில் நீங்க ஆகத்துக்கு பார்த்தீங்கன்னா 0.76 செப்ப பார்த்தீங்கன்னா 0.34. வெள்ளிய பார்த்தீங்கன்னா அந்த மின்வாய் அழுத்தம் 0.8 இருக்கு. அப்ப இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நியம மெக்னீசியம் மின்வாய் அழுத்தம் வந்து 0 மிக உயர்வான பரிமாணமாக இருக்கு இதுல இருக்குது. அப்ப ஒவ்வொரு மின்வாயும் நியம ஹைட்ரஜன் மின்வாய் சார்பாக அளக்கேட்டில் அவை இந்த மின்வாய் அழுத்தங்கள் அதாவது நியம ஹைட்ரஜன் மின்வாய் சார்பாக இங்க கூடியளவு மறைத்தன்மை காணப்படுமாக இருந்தால் அது மறைப்பெறுமதியாகும். நியம ஹைட்ரஜன் மின்வாய் சார்பாக இங்க கூடியளவு நேரேற்றங்கள் காணப்படுமாக இருந்தால் அங்க பிளஸ் மின்வாய் அழுத்தமாகவும் அது இருக்கு.